ஹாய் கைஸ். இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க. நெறைய மந்திரம் சொல்றீங்க. இதெல்லாம் எல்லாருமே பண்றாங்க. யார் வேணாலும் நெனச்சா பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? இப்ப இதெல்லாம் என்ன பாக்குறீங்கன்னா, அதாவது ஒரு எல்கேஜி லெவல் இல்லன்னா ஒரு ப்ரீகேஜி லெவல் ஆன்மீகம் அப்படின்னு கூட நம்ம இத சொல்லலாம். சரிங்களா? இப்ப கோயில்ல இருக்கிறதும், மந்திரங்கள் சொல்றதும் ஹையஸ்ட் லெவல் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கோயில்ல எப்பயுமே வேலை பார்க்குறவங்க, எப்பயுமே மந்திரம் சொல்றாங்க. அவங்களுக்கு இறைவன் காட்சி குடுத்துருக்கணும் இல்லைங்களா? அவங்க கேட்டதெல்லாம் நிறைவேத்தி இந்நேரத்துக்கு அப்படியே அவங்க இறைவனோட தன்மை கொண்டவர்களாகவே மாறி இருக்கணும். சித்தர்கள் அப்படிலாம் இருக்கணும் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா ஆகலையே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது இப்ப இந்த பூஜை பண்றது, மந்திரங்கள் சொல்றது, கோயிலுக்கு போறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியும். நினைச்சா பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மன திருப்திக்காகவும், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட என்னன்னா ஒரு டீல் போட்டுக்கிறது. நான் இது பண்றேன், நீ எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்ற ஒரு பிசினஸ் டீல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப 2வது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பூ வாங்கி கொடுக்கறது இறைவனுக்கு, இல்ல பால் ஊத்தி அபிஷேகம் பண்றது. நிறைய அபிஷேகம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இந்த அபிஷேகங்கள்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க கொஞ்சம் பிச்சு இறைவனுக்கு கொடுக்குறீங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் பூஜையே உங்க மனசு திருப்திக்கு தான். இறைவன் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போறது இல்ல. இந்த பொருள் கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு 100 ஐட்டம் கொடுத்துருக்காருன்னா, அதுல நீங்க ஒரு ஐட்டத்துக்கும் கம்மியா 0.5 அளவு தான் சாமிக்கு பிச்சு கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்ப இது ஆன்மீகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க ஆன்மீகம்னா என்னன்னு. இப்ப 2வது கேஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கடவுள் வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப கடவுள் வழிபாடு அப்படின்னு நம்மள சாமி படைச்சிட்டார். சரிங்களா? நம்ம எல்லாரையுமே படைச்சிருக்கார். நம்மள எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கூட பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நம்ம நினைக்கிறோம், எங்க அம்மா, எங்க அப்பா, என் கணவர், என் மனைவி, என் குழந்தைகள், என் அக்கா, என் தம்பி, என் தங்கை அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எல்லாரோட கனெக்ட் ஆனவங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு கார்லயோ ஒரு பஸ்லயோ டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா ஆக்சிடென்ட்னு சொன்னவனே உங்களுக்கு மனசு ஒரு பதற்றம் ஏற்படுது. அடடா, ஒரு ஆக்சிடென்ட்டா, இவரு பொழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். அடடா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் சாமி என்ன சொல்றாரு? காருண்யம். அதாவது ஜீவகாருண்யம். எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆன ஆளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனா நம்ம மனசு கஷ்டப்படுது. ஏன்னா ஆன்மா வெளிப்படுது. ஏன் அப்படின்னா நமக்கும் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல மனசு கஷ்டப்படுது. சரிங்க, இன்னொரு கேஸ் என்ன எடுத்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாமிசம் சாப்பிடுறவர்கள், நிறைய இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப அவங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க கடையில தான் போய் அந்த மாமிசத்தை வாங்குவாங்க காசு கொடுத்து. நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு அனிமலை வளர்த்து, ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு கோழியோ நீங்களே வளர்த்து உங்களால அடிக்க முடியுமா? ஒரு ஒரு 3 மாசம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாசம் அதுக்கு சாப்பாடு போட்டு, அதுக்கு நல்லா அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு, ஏன்னா அதோட சதை வளரணும் இல்லைங்களா? அந்த மாமிசத்துக்காக தான் நீங்க வளர்க்குறீங்க. ஒரு 3 மாசம் நீங்க வளர்த்துக்கிறீங்க. அதை வளர்த்து உங்களாலேயே உங்க கையாலேயே அடிச்சு உங்களால சாப்பிட முடியுமா அப்படின்னா 99% பேரால அதை செய்யவே முடியாது. ஏன் இப்ப நீங்க மாமிச கடையில போய் அந்த மாமிசக்காரரையே, எங்க இந்த கோழியை நீங்க ஒரு 5 மாசம் வளருங்க, அதுக்கப்புறம் அடிங்கன்னா அவரால முடியாது. ஏங்க முடியல? ஏன்னா ஏன்னா உள்ள ஜீவகாருண்யம் தடுத்து விடும். அப்ப ஜீவகாருண்யம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இயல்பு, ஆன்மாவோட இயல்பே ஜீவகாருண்யம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மாவும் அந்த விலங்கோட ஆன்மாவும் கூட ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களால அதை அடிச்சு சாப்பிட முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல இததான், இந்த காருண்யத்தை தான் ஜீவகாருண்யம், உங்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, இப்ப நம்ம கடவுள் வழிபாடு பண்றோம். இப்ப நீங்க இந்த பூஜைகள், பூக்கள் வாங்கி போடுறது, என் தங்கத்தையே நீங்க வாங்கி போட்டீங்கன்னா கூட, நீங்க உங்களோட திருப்திக்காக வாங்கி போட்டீங்க. அந்த நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடவுளை பாக்குறீங்க. இப்ப நீங்க கடவுளை பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவருக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவர் மிகவும் சக்தி படைத்தவர். அண்ட பிரபஞ்சத்தை உருவாக்கியவருக்கு நீங்க பார்த்தா என்ன, பார்க்கலன்னா எல்லாமே ஒண்ணுதான் இல்லைங்களா? இப்ப அதே ரிவர்ஸ் பண்ணணும். இப்ப எப்படி இறைவன் நம்மள பார்க்க வைக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? இப்ப அவரு நம்மள பார்த்தாதான் அது ஒரு ஹையஸ்ட் ரேங்க். இப்ப நாம பிரைம் மினிஸ்டரை பாக்குறது டிவில பார்க்கலாம், 1000 பேர் கூட நின்னு பார்க்கலாம். சோ அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ
இல்ல அமெரிக்கா பிரசிடென்ட்டோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. உங்க பேரை வந்து ஒரு ஒரு கமெண்டரியில மென்ஷன் பண்றாங்க. ஒரு டிவி ஷோல மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நீங்க கெத்து இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க இறைவன் உங்களை பார்க்கறது தான் கெத்தே தவிர நீங்க இறைவனை போய் பார்க்கறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். சரிங்க, அந்த இறைவனை எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது நம்ம பக்கம் அப்படின்றது தான் காருண்யம். ஜீவ காருண்யம் தான் இறைவன் வழிபாடு. அதாவது உங்களுக்குள்ள இருக்க கருணை தான் இறைவன் வழிபாடு, கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து சுத்த சன்மார்க்கத்தின் முதல் லட்சியம் ஜீவகாருண்யம். இந்த வீடியோ உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல மூவ் பண்ணுது, உங்களுக்கு இது சென்சிபிளா தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு வேற கருத்துக்கள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி. பை ஃப்ரெண்ட்ஸ்.